முதலீட்டுல ஒரு ஸ்டாக்கை மதிப்பிட நம்ம எல்லாருமே பொதுவா ஒரு ரேஷியோவை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் பீட்டர் லிஞ்சோட புத்திசாலித்தனம் புரியும். அதுதான் இந்த விலை சம்பாத்திய விகிதம், அதாவது PE ரேஷியோ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க எவ்வளோ விலை கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னு காட்டுற ஒரு நம்பர் தான் இது. இதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்டாக்கோட இப்போதைய விலைய அதோட ஒரு ஷேருக்கான சம்பாத்தியம், அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேரால வகுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. கம்பெனி ஏவோட PE 10, கம்பெனி பியோட PE 30. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? அட, கம்பெனி ஏ தான் ரொம்ப சீப்பா இருக்கு, அதை வாங்கலான்னு தோணும் இல்லையா? இதுதான் பெரும்பாலானவங்க செய்யற முதல் தப்பு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை கம்பெனி பி கம்பெனி ஏவை விட பல மடங்கு வேகமா வளர்ந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? இங்க தான் பி ரேஷியோட பெரிய மைனஸ் பாயிண்டே இருக்கு. அது ஒரு கம்பெனியோட வளர்ச்சியை கணக்கிலே எடுத்துக்காது. அதனால தான் வெறும் பிஇயை மட்டும் பார்த்துட்டு வளர்ச்சியே இல்லாத மலிவான பங்குகள்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இந்த வளர்ச்சிங்கிற புதிரை சரி செய்ய பீட்டர் லிஞ்ச் கொண்டு